பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் வருகின்ற நவம்பர் 19 முதல் நவம்பர் 25 வரை மக்கள் அனைவருக்கும் கோட்டையின் உள்ளே செல்ல அனுமதி இலவசம். செஞ்சிக்கோட்டை மற்றும் உலக மரபுர் சின்னங்களின் மீதான புகைப்பட கண்காட்சி. இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது. செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் இன்னும் கம்பீரமாக காட்சி தருகிறது. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கபுரி கோட்டம் எனப்பட்டது. அதுவே பின்னாளில் செஞ்சி ஆகிவிட்டது. இப்பொழுதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. தமிழகம் நாயக்கர் வம்ச ஆட்சியின் கீழ் வந்த பிறகு செஞ்சிக்கோட்டை பகுதியை செஞ்சி நாயக்கர்கள் ஆள துவங்கினர். செஞ்சி நாயக்கர்களில் குறிப்பிடத்தக்கவரான பெத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் தற்போதைய செஞ்சிக்கோட்டை வடிவமைக்கப்பட்டது. செஞ்சியில் உள்ள 3 குன்றுகளை இணைத்து எழுப்பப்பட்ட மதில் சுவர் இவர் காலத்தில் கட்டப்பட்டதே. கிபி 1649 செஞ்சியை பிஜப்பூர் சுல்தான் கைப்பற்றும் வரை செஞ்சி நாயக்கர்கள் ஆண்டனர். 1677 பேரரசர் சிவாஜி பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி மராத்திய பேரரசுடன் இணைத்துக் கொண்டார். உலக பாரம்பரிய சின்னம். செஞ்சியில் உள்ள கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. இன்னும் வெயிட் பண்றீங்க? நவம்பர் 19, 2025 இருந்து நவம்பர் 25, 2025 வரைக்கும் என்ட்ரி பாஸ் ஃப்ரீ. நேரில் சென்று அந்த பிரம்மாண்டத்தை கண்டு கொள்ளுங்கள்.